ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஃபன் ஃபேக்ட்ஸ். நானும் எங்கள் டீமும் எவ்வளோக்கு உண்மையாக இருக்கணுமோ அவ்வளோக்கு உண்மையாக இருக்கோம். என்ன உண்மையோ அதைத்தான் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். வேற நாங்கள் எதுவும் தப்பாக அவதூறு பரப்ப கிடையாது, தப்பான செய்திகள் எதுவும் சொல்ல கிடையாது. எது உண்மையோ அதைத்தான் நாங்கள் மக்களுக்கு காமெடி வாயிலாக சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அப்பத்தான் அது அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஒரு விஷயத்த சீரியஸா சொல்றதை விட காமெடியா சொன்னா மக்களுக்கு அது ஈஸியாக கன்வே ஆகும், அவங்க மனசுல பதிங்கிற ஒரே நோக்கத்துல தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என் தம்பி 5 பேர் வந்து சேர்ந்தாங்க. இத்தனைக்கும் உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். செப்டம்பர் 22, 2025 இந்த சேனல் அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸே எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் வீடியோ போட சில கட்சிகளை தாக்க நாங்கள் பொய்யாலாவும் சொல்லலை. என்ன உண்மையோ அதை தான் மக்களுக்கு நாங்கள் சொன்னோம். நாட்கள் நகர நாங்களும் நிறையா உண்மைகளை வெளியே கொண்டு வர சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எங்களை நோக்கி கத்தி வீச ஆரம்பிச்சுட்டாங்க, எங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது நாங்கள் நல்லாவே ரியலைஸும் பண்ணோம். நாங்கள் அப்படி என்னங்க பண்ணிட்டோம்? உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னு நினச்சோம். இந்த உலகத்துல கருத்து சுதந்திரம் கூடவா கிடையாது? அப்படி என்ன நான் இந்த சேனல்ல ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது பொய்யா சொல்லியிருக்குன்னா சொல்லுங்க பாப்போம். எதுவுமே கிடையாது. நான் எல்லாமே பேசி அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் பக்கத்துல போட்டுருவேன். ஏன்னா மக்களுக்கு அப்பதான் அது புரியும், நம்புவாங்க. சரி, இவங்க சேனல் உண்மையா இருக்காங்க, நேர்மையா இருக்காங்கன்ட்டு. நாங்கள் உண்மைக்கு கட்டுப்படுத்த அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் நினைச்சிருந்தா எப்பயும் வில போயிருப்போங்க. அது நான் பண்ணவும் மாட்டோம். நம்ம டீம் பசங்க ஒரு மெசேஜை காட்டினாங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்த மெசேஜ். அதை பார்த்து கொஞ்சம் பயந்து போயிட்டானுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் மிரட்டல் உருட்டல் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் இந்த மாதிரி வேலை செய்யும் போது. இதுக்கெல்லாம் நம்ம பின் வாங்க முடியுமா சொல்லுங்க? அவங்க அனுப்பின மெசேஜை பார்க்கும்போது நம்ம வீடியோஸை நல்லா நோட் பண்றாங்கன்னு தோணுது. நம்ம என்னென்ன கண்டென்ட் போடுறோம் அப்படிங்கிறது அப்பதான் யோசிச்சேன். ஆனா இது எந்த கட்சின்லாம் தெரியாது, சத்தியமா தெரியாது, அவனுக்கு சொல்லவும் கிடையாது. அந்த மெசேஜை நீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதுல நான் சில டீட்டெயில்ஸ் நல்லா நோட் பண்ணேன், அதை நான் டீகோட் பண்றேன் அவங்க எதனால அப்படி பேசியிருப்பாங்கன்னு. இப்போ நான் எங்களுக்கு அவங்க மெசேஜ் அனுப்புனதை காட்டுறேன், நீங்க பாருங்க. பார்த்துட்டு நம்ம பேசுவோம். இந்த மெசேஜ் படிச்ச உடனே எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு. என்னன்னா, நேத்து நான் போட்ட வீடியோல சொல்லியிருந்தாங்க எஸ்டிமேஷன் இப்ப 5 லட்சம். ஸோ அதுக்காக நாங்க கொடுத்து எஃபோர்ட் போட்டு உழைக்கணும். அதுக்கு எங்க டீம் ரெடியா இருக்கு. ஏன்னா அட்வான்ஸ் கேட்கறாங்க, சிஸ்டம் வாங்கணும், இந்த பசங்களுக்கு ஃபீஸு, செமஸ்டர் ஃபீஸு, இபி பில்லு, கரண்ட் பில்லு. அதை ஆஃபீஸையே நாங்கள் வீடா மாற்றி அங்கேயே எடுத்துக்குவோம், ஓரத்தில் படுத்துக்குவோம். எங்கள் ஆஃபீஸ் பார்க்கணும், இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளோ செலவு இருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் நான் 5 லட்சம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா நேத்து நாங்க போட்ட வீடியோல எந்த கட்சியுமே நாங்க டார்கெட் பண்ணல, எதையுமே நாங்க சொல்லல. நேத்து நாங்க போட்ட கண்டென்ட்டே ஆன்டிகளின் அராஜகம் மட்டும்தான் டாபிக். அந்த மாதிரி ஆன்டிஸ் அவங்க பேசின வீடியோ மட்டும்தான் நேத்து நாங்க அப்லோட் பண்ணியிருந்தோம். வேற எந்த கட்சியை பத்தி நேத்து நாங்க எதுவும் போடவே இல்லை. அப்புறம் எப்படி இந்த 5 லட்சம் மேட்ரை இவங்க சொன்னாங்க எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்ததுல பழைய வீடியோ பார்த்துருப்பாங்க போல. பழைய வீடியோல ஒரு கட்சியா 2 கட்சியா எல்லா கட்சியும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், டிவிக்கே தவிர்த்து. அதனால அந்த வீடியோவும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஷாக் ஆயிட்டேன். நேத்து நான் எந்த கட்சியும் நான் பேசவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நம்மள இவங்க மிரட்டுறாங்கன்னு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நேத்து தான் நாங்க ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லி, இப்போதைக்கு எங்களால கான்டாக்ட் நம்பர் கொடுக்க முடியாது, அதனால நீங்க எங்களுக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, ஃபேஸ்புக் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி என் அக்கௌண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிச்சேன். அதனாலதான் அவங்க எனக்கு மிரட்டியிருக்காங்க நல்லா தெரியுது. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஏங்க நாங்க காசுக்காக இவ்வளவும் பண்றோம். அப்படி நாங்கள் பண்ணணும்னு நினைச்சிருந்தா 3 நாளைக்கு முன்னாடி அந்த கட்சிக்காரங்க கூப்பிட்டப்பவே நாங்கள் போயிருக்க மாட்டோமா? எங்களுக்கு காசு தான் முக்கியம்னா அவங்களே எங்களுக்கு ஆபீஸ் தரேன், சிஸ்டம் தரேன், சாப்பாடு தரேன், சம்பளம் தரேன் எல்லாம் சொல்லிட்டாங்க. அது எப்படிங்க சார் 5 லட்சத்தை தூக்கி எறியறீங்க? நாங்கள் பொறுக்கிட்டு போகணுமா? இன்னொன்று என்ன சொன்னீங்க? 5 லட்சத்துக்காக நாங்க டேஷ் அள்ளி திங்கிற கூட்டமா? வார்த்தை அளந்து பேசுங்க. இந்த காசை சம்பாதிக்கணும்னா எங்களால ஈஸியா சம்பாதிக்க முடியும், யாருக்கு வேணா நாங்க வேலை போக முடியும். டேய், நாங்க உண்மையான தளபதி ரசிகர்கள், தொண்டர்கள் தான். அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நாங்க
பிரித்தனமா போராடிட்டு இருக்கோம். எத்தனையோ வருஷம் நீங்க ஆண்டுட்டீங்க. எனக்கு மெசேஜ் பண்ண இந்த வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல, நீ எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து இதை பண்ணிட்டு தான் இருப்பேன் என் டீமோட. இந்த ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட நான் முக்கியமா ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். இந்த கியூஆர் கோட் விஷயம் எந்த நிதியுதவி என் ஐடியாலே கிடையாது, என் ப்ராசஸ்லே கிடையாது. நம்ம டீம் பசங்க தான். அண்ணா நீங்க உண்மையா இருக்கீங்க. ரெட்பிக்ஸ் ஜெரால்ட் அண்ணா பாருங்க, அவரும் நம்ம தளபதிக்காக தான் பேசிட்டு இருக்காரு. அவரும் நிதியுதவி கேட்டு போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஒன்றும் ஊதாரித்தனமா செலவு பண்ணலையே. இதுல வர காசை நம்ம ஆஃபீஸ் செலவுக்கோ எங்க படிப்பு செலவுக்கோ யூஸ் பண்ணிக்குவோம். அதனால நீங்கள் தயவு செஞ்சு போடுங்கிற ஒரே ரெக்வஸ்ட் மயிருக்காக மட்டும் தான் நான் போட்டேன். இதை வச்சுட்டு நான் ஊதாரித்தனமா செலவு பண்ணுங்கிற தாட் எங்களுக்கு கிடையாது. இப்படி பண்ணா கர்மான்னு ஒன்று எங்களை விடாது, எங்கள் டீமை சும்மா விடாது. ஃபன் ஃபேக்ஸ் சேனலும் காணாமல் போயிடும். என்னோட எல்லா வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் முடிஞ்சதை நிதியுதவி பண்ணுங்கன்னு என்னைக்கும் நான் சொல்லியிருக்க மாட்டேன். முடிந்தால் மட்டும் நிதியுதவி பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன். அதுவும் சரி நம்மளால இந்த பசங்களை இது செய்ய முடியலையே, சரி நமக்கா இவ்வளோ வீடியோ போடுறானுங்க, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வேலை செய்கிறானுங்க, அட்லீஸ்ட் அது அவங்களுக்காவது யூஸ் ஆகுங்கிற ஒரே ரீசன் மட்டும்தான். அதுவும் இல்லாமல் இங்கே யாரும் கோடீஸ்வரன் கிடையாது, கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்க கிடையாது. எல்லாமே நம்மளை மாதிரி டெய்லி வேலைக்கு போய் சம்பாரிச்சு மாச சம்பளம் வாங்குற ஒரு கஷ்டப்படுற மனுஷனுக்கு தான் நம்ம எல்லாம். இதெல்லாம் தெரிஞ்சுமா நாங்கள் எப்படி பண்ணுவோம்? நான் இன்னொரு முடிவு எடுத்திருக்கேன் மக்களே. உங்க ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் ஏது நடந்தாலும் இது வரைக்கும் ஒரு பிரச்சனை அது வெளிவராம இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதை வெளியே கொண்டு வரலாம். அவ எவ்வளவு தைரியம் இருந்தா காசை தூக்கி போடுறேன் பொறுக்கிட்டு போய் உன் ஊர்ல வேற ஏதாவது வேலை செஞ்சு பொழப்பு மயிர பாருடா பூ மவனேன்னு சொன்னா அவனுக்கு இருக்கும்போது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நான் யோசிச்சது என்னன்னா, நான் போட்ட ஏதோ ஒரு வீடியோ அவனையும் அவன் கட்சியும் ரொம்ப பாதிச்சிருக்கு. இதோட வெளிப்பாடு தான் இந்த மிரட்டல்னு என்னால நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. மக்களா உங்ககிட்ட நான் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், எப்பவும் போல ஃபன் ஃபேக்ட்ஸ்ல பொலிட்டிக்கல் ஃபன்னி வீடியோ ஆகட்டும், மக்களுக்கு உண்மையை தோல் உரிச்சு காட்டுற வீடியோவா இருக்கட்டும், எல்லாமே டெய்லியும் எப்பவும் போல வரும். இதை விட அதிகமா வரும். ஏண்டா நாங்க 1 பில்லியன் டார்கெட்னு வச்சு நாங்க வீடியோ பண்ணிட்டு இருந்தா எங்களால் எதுவும் அச்சீவ் பண்ண முடியாதா? நாங்க கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோம். இது நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். உனக்கே இவ்வளோ இருக்கும் போது தளபதி ஃபேன்ஸ், தளபதி தொண்டர்கள், டிவிக்கே எங்களுக்கு எவ்வளோ இருக்கும். மக்களே இதை கூட சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலா எனக்கு இது உடன்பாடே கிடையாது. இதுல வர காசை வச்சு நாங்கள் பெரிய ஆடம்பரமா வீடு பங்களா காரை புள்ள வாங்க போடலாம் கிடையாது. அவனுக்கு ஏதோ படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகுமே, பெட்ரோல் செலவு போக வர்றதுக்கு, இதை சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுமேங்கிற மட்டும்தான். ஏதாவது அவனை கேட்டாங்கிற ஒரே நோக்கம் தான். எனக்கு மனசார இந்த விஷயத்துக்குலாம் உடன்பாடே கிடையாது. ஃபன் ஃபேக்ட்ஸ் டீமுக்கு மெசேஜ் பண்ண அந்த டேஷுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நாங்க சொன்னது 5 லட்சம் எஸ்டிமேஷன் எல்லாமே நாங்க ப்ரொமோஷன் பண்ணி தரோம் அப்படின்னு தான் சொன்னோம். அதாவது எல்லாரும் இங்கே கடை வச்சிருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. உங்க கடைகளுக்கு நாங்க ப்ரொமோஷன் பண்ணி தரோம். நீங்களா எங்களுக்கு நாங்க பண்ற ஒர்க்குக்கு ஊதியத்தை கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். நீங்க என்னதான் எங்களை உருட்டினாலும் மிரட்டினாலும் ஃபன் ஃபேக்ட்ஸ் டீம் ஏங்கிட்டு தான் இருக்கும். இதை விட இன்னும் வேகமா உத்வேகமா ஏங்கிட்டு தான் இருக்கும். இங்கே நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், என்னதான் எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் நீங்க கோடி கோடியா காசை கொடுத்து சமூக வலைத்தளங்கள தளபதி விஜய் பேரை கெடுக்கணும்ட்டு நீங்க என்ன நினைச்சாலும் மக்கள் அவர் பக்கம் இருக்காங்க. அதனால நீங்க என்ன நினைச்சாலும் இயற்கையே நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நியாயம் அவர் பக்கம் இருக்கு. கண்டிப்பா 2026 டிவிக்கு ஆட்சி அமைக்கிறது உறுதி. அது இல்லாம நல்லா கேட்டுங்க, ஃபன் ஃபேக்ட்ஸுக்கு எப்பவும் அழிவே கிடையாது.